Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் pairs in array பார்க்க போகிறோம். pairs in arrayனா ஒரு array வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. அதில் வந்துட்டு பாசிபிள் pairs எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 தான் கரண்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஓட pairs வந்து 2ஓட 2 வந்து பேர் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க நம்பரோட அது பேர் ஆகணும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,4 2,6 2,8 அண்ட் 2,10 இது மாதிரி வந்துட்டு பேர் ஆகணும். பேர் ஆகி முடிச்சோடனே அது வந்துட்டு நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகிடணும். இப்போ 4ஓட எல்லா நம்பரும் பேர் ஆகணுமான்னு பார்க்கணும். ஸோ 4ஓட 2 வந்து ஆல்ரெடி பேர்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் சைட் செக் பண்ண வேணாம், ரைட் சைட் மட்டும் பேர் பண்ணால் போதும். ஸோ 4ஓட 6 பேர் ஆகிருக்கணும், 4ஓட 8 பேர் ஆகிருக்கணும், தென் 4ஓட 10 பேர் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு 6க்கு வந்து பாயிண்டரை மூவ் பண்ணுறோம். ஸோ 6க்கு மூவ் பண்ண உடனே 6,8 அண்ட் 6,10 வந்து நம்ம பேர் பண்ணுறோம். பேர் பண்ணி முடிச்சோடனே 8ஓட பேர் பார்க்குறோம். 8ஓட பேர் வந்து 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ 8,10 இப்படின்ற பேர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கோடிங் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்கிறேன். சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஃபார் லூப் வந்துட்டு ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா int i = 0லேருந்து n வரைக்கும், அதாவது நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் அறையில் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். இப்போ கரண்ட் வேல்யூ 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்துட்டு நம்ம செட் பண்ணிடணும். கரண்ட் வேல்யூ = நம்பர் ஆஃப் i அப்படின்றத செட் பண்ணிக்கணும். அது வந்துட்டு நம்ம கரண்ட் வேல்யூ இப்போ நம்பர் ஆஃப் i செட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 இருக்கும், நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆகிடும், நெக்ஸ்ட்டு 6 ஆகிடும், நெக்ஸ்ட் 8, நெக்ஸ்ட் 10 அது மாதிரி அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் முடிஞ்சோடனே கரண்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். இந்த ஒரு ஃபார் லூப்பில் நம்ம என்னென்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா int j இந்த இடத்துல i டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்துல j டிஃபைன் பண்ணுறேன். int j = i + 1. i + 1னா இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ இது iன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு அடுத்து இருக்க வேல்யூவை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க வேல்யூக்கு தான் நம்ம லூப் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை விட்டுறணும். இப்போ 2 எடுத்திங்கன்னா 4, 6, 8, 10ஓட தான் அது பேர் ஆகணும். இப்போ 4 எடுத்துட்டிங்கன்னா 6, 8, 10ஓட அது பேர் ஆகணும். அது மாதிரி நெக்ஸ்ட் நம்பரை தான் வந்துட்டு அது லூப் ஆகணும். ஸோ அதனால j = i + 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதாவது நம்பர்ஸ் ஆஃப் லென்த் n வரைக்குமே அது வந்து போகும். லாஸ்ட் நம்பர் வரைக்கும் அது போகும். அதனால தான் இங்கே என்னன்றதை கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டால் போதும். கோடிங் கான்செப்டோட கோடிங் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். டோட்டல் பேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் படிச்சிருப்போம்ல. ஸோ n × n - 1/2 இதான் அந்த ஃபார்முலா. இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல 5 அரே கொடுத்துருக்கோம், 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதான் n = 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம n-க்கு பதிலாக 5 வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ n-க்கு பதிலாக 5 5 - 1 4 ஆகிடும், டிவைடட் பை 2. ஸோ 5 4s are 20 டிவைடட் பை 2 வந்து 10. நம்மளுக்கு 10 செட் ஆஃப் வேல்யூஸ் 10 பேர் ஆஃப் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு செட், இது வந்து ஒரு செட், இது மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் 10 செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதான் அந்த ஃபார்முலா n × n - 1/2 யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் பேர்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் டோட்டல் பேர்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n². ஏன் n² வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் ஃபார் லூப் ரன் பண்ணால் என்னன்னு வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 டைம் ஃபார் லூப் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால n² அப்படின்னு வருது. அவுட்டர் லூப் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் n, அதாவது ஒன் டைம் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிக் ஆஃப் n வந்துடும். இன்னர் லூப் வந்து நம்ம ரன் பண்ணுறோம்ல. ஸோ இன்னர் லூப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னன்ற வேல்யூவை எடுத்துக்குது. அதாவது n வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அது வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது. n - 1 n - 2 n - 3ன்ட்டு லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் அது பிரிண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு பிக் ஆஃப் n. ஸோ பிக் ஆஃப் n + பிக் ஆஃப் n வந்து பிக் ஆஃப் n² வந்துடும். ஸோ இதான் வந்து இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இவ்வளோ தான். அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். கோடிங் வந்து நம்ம பார்த்துடலாம். pairs.java அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நம்மளுடைய கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். மெயின் ஃபங்க்ஷன்ல int நம்பர்ஸ்ன்ற ஒரு அரேக்குள்ள நான் 2 4 6 8 and 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக். இதோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா void அப்படின்னு கொடுத்துருக்கேன். print pass அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன வேல்யூ நான் பாஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ன்ற அரேவை வந்து நான் அதுக்கு பாஸ் பண்றேன். ஸோ அது வந்து parenthesisல int numbers அரேன்றதை நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ரன் பண்றோம். இது எதுக்கு ரன் பண்றோம்னா ஒரு நம்பருக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் ஆகிறதுக்காக இது கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா ஃபார் int i = 0 i less than numbers of length. numbers of length அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் அது போகணும். ஸோ அதுக்காக numbers.length வரைக்கும் கொடுத்துருக்கேன். i ++ இது வந்து அவுட்டர் லுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள int current curr அப்படின்னா கரண்ட்.
ஸோ கரண்ட்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதில் நம்பர்ஸ் ஆஃப் ஐ, அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லூப் ஆகும்போது 2 வந்து கரண்ட் வேல்யூவா இருக்கும். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் அது ஃபார் லூப்குள்ள தானே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ போகும்போது 4 வந்து கரண்ட் வேல்யூவா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 10. ஸோ வந்து கரண்ட்க்கு வந்து நம்ம நம்பர்ஸ் ஆஃப் ஐன்றதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் லூப், செகண்ட் ஃபார் லூப், அதாவது இன்னர் லூப் நம்ம வந்து இது பண்ணிக்க போறோம். இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா int j ஈக்குவல் டு நான் சொன்ன மாதிரி i+1, அதாவது இருக்க நம்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் எல்லாத்தையும் பேர் பண்ணணும். ஸோ j ஈக்குவல் டு i+1, j லெஸ் தென் நம்பர்ஸ் டாட் லென்த், அதாவது அதுவும் லாஸ்ட் வரைக்கும் லூப் ஆகணும். ஒரு டைமும் j++ அப்படின்னு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னர் லூப். j ஈக்குவல் டு i+1 ஏன் கொடுத்திருக்கேன்னா iன்றது கரண்ட் வேல்யூ. இப்ப இதுதான் i அப்படின்னா இதை விட்டுட்டு அடுத்தது மட்டும் பேர் பண்றதுக்காக தான் இந்த j ஈக்குவல் டு i+1 கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து system.out.println நம்மளுக்கு வந்து பிராக்கெட்டோட அவுட்புட் வேணும். ஸோ வந்து பேர்னா இப்படி பிராக்கெட்குள்ள கமா செப்பரேட்டடா இருக்கும்ல. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் CURR அப்படின்ற கரண்ட் வேல்யூ, இது வந்துட்டு அவுட்டர் லூப்ல ரன் ஆகும். ஸோ அதனால இப்போ 2 வந்து கரண்ட் வேல்யூனா 2 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடும். கமா வந்து டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ தட் அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் ஜேன்றதுல என்ன பிரிண்ட் ஆகும்னா ஒரு டைம் இப்போ நம்ம 2 கரண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டா 2,4, 2,6, 2,8 and 2,10 வந்து பிரிண்ட் ஆகும். லாஸ்டா வந்துட்டு ஒரு க்ளோசிங் பேரண்டிசிஸ் போட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பிரிண்ட் ஆகிறதுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 2க்கான வேல்யூ வந்து ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிடணும். ஸோ அதுக்காக எலன் நான் இந்த இடத்துல கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு எலன் கொடுத்துருக்கேன். இது ஏன் எலன் கொடுத்துருக்கேன்னா இப்போ 2ஓட பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகி 4,6, 4,8, 4,10, அதுக்கப்புறம் 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகி 6,8 and 6,10 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு தான் நான் நெக்ஸ்ட்ல வந்துட்டு எலன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கால் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பேஸ் அப்படின்றத கொடுத்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம் ஒன் டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்பைல் பண்றேன். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லை. அவுட்புட் பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரியே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிராக்கெட் வரணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கரண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்பர்ஸ் ஆஃப் ஜேன்ற வேல்யூ வரணும். நம்பர்ஸ் ஆஃப் ஜேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் 4 வரும். நெக்ஸ்ட் டைம் வந்து கரண்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ 6 வரும், அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 10. அப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ அவுட்டர் லூப், இந்த லூப் எண்ட் ஆகி அவுட்டர் லூப்க்கு போகும்போது 4 வந்து கரண்ட் வேல்யூவா மாறிடும். ஸோ 4,6, 4,8 and 4,10 வந்துடும். நெக்ஸ்ட் இதே முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவுட்டர் லூப் வந்து அப்டேட் ஆகி 6ன்ற வேல்யூக்கு ஜம்ப் ஆயிடும். ஸோ 6,8 and 6,10 வந்துடும். லாஸ்டா வந்துட்டு 8க்கு போயிடும். ஸோ தட் 8,10 அவுட்புட் வந்துடும். ஸோ ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி தான். அவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.